என் ஒய்ஃப் பேர் வந்து கோவர்தினி. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு 5 வயசு, பேர் பூஜாங்க. நாங்கள் இந்த மாதிரி போன வருஷம் வந்து ஒரு லேண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு தேடிட்டு இருந்தோம். அப்போ டாக்குமெண்ட் ரைட்டர் ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலிமா எங்களுக்கு அறிமுகமானார். அப்புறம் அவர் மூலயமா வந்து மீசை ராஜன் சொல்லிட்டு ஒரு புரோக்கர் வந்து அறிமுகமானார். அவர் மூலயமா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நெல்லை முத்துவிலாஸ் இந்த போத்தனூர் செட்டிபாளையத்தில் இருக்கிற அவங்களோட இடத்துல ஒரு 20 சென்ட் இருக்குன்னாங்க. அது ரிலேட்டடாக அவங்க சொன்னாங்க. எங்களுக்கும் இடம் பிடிச்சி சரி வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் ரைட்டர் எல்லாம் அப்ரூவல் எல்லாம் இருக்குன்னாரு. நாங்களும் போயிட்டோம். அதுக்கப்புறம் கிரயத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் கிரயத்துக்கு போகும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இது அப்ரூவ்டு இல்லை, இது அன்அப்ரூவ்ட் சைட்டு, பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் பணத்தை வந்து திருப்பி கொடுங்கன்னு கேட்டப்ப டாக்குமெண்ட் ரைட்டரும் இந்த இடத்தரகரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அப்ரூவல் வாங்கி தரோம், நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரோம், அப்படி சீக்கிரம் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் ரொம்ப நாள் நாங்களும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவங்க கிட்ட கேட்கும் போது ப்ராசஸில் இருக்குன்ட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தரல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க நீங்களே வந்து ஓனர்கிட்ட போய் பேசி பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஒய்ஃபு எங்கள் அண்ணன் 3 பேர் போய் பேச போகும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே வேணால் போய் பார்த்துக்கங்க, எங்கே வேணாலும் கொடுத்துருங்கன்னாரு. தர முடியாது, உங்களுக்கு பணம் எல்லாம் தர முடியாது, நீங்கள் பார்த்துக்கங்க, யார் வேணால் போய் பாருங்கள், எனக்கும் ஆளுங்கள்லாம் பழக்கம் இருக்குது, போலீஸில் அதில் எல்லாம் ஆள் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், என்னால் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒய்ஃபை வந்து தகாத வார்த்தையும் அப்புறம் எனக்கு வந்து கொலை மிரட்டலும் விட்டார். இதுக்கு மேலே வந்து பணம் கேட்டால் நான் வேறு ஆளை வச்சு உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டாருங்க. இதுதான் நடந்தது. அதனால் வந்து நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். இது ரிலேட்டடாக எனக்கு நியாயமான கோரிக்கையை கொடுத்துருக்கேன். என்னோடய பணமும் இந்த மாதிரி பேசி இது கஷ்டப்படுத்தினால ஒய்ஃபுக்கும் ரொம்ப சிரமமாகி தற்கொலை மட்டுமே போயிட்டாங்க. அதை காப்பாற்றி நாங்கள் வச்சுக்கோ. இப்போ மன உளைச்சலோட வீட்டில் தான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளால் சுத்தமாக முடியல. அதனால தான் கடைசியாக இங்கே வந்திருக்குறாங்க. எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க? டோட்டலாக வந்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேங்க. 6 லட்சம் அக்கௌண்ட்டில், 4 லட்சம் கையில் வாங்கியிருக்கேங்க. 6 லட்சம் வந்து 25ஆம் தேதி கொடுத்துருக்கோம், டிடியாக கொடுத்துருக்கோம், அதோட டீட்டெயில் வச்சுருக்கோம். 4 லட்சம் ரொக்கமாக அதுக்கு அந்த அன்னைக்கு சேம் டே 27ஆம் தேதி, மார்ச் 27ஆம் தேதி கொடுத்துருக்கோம். உங்கள் கொலை மிரட்டல் யாரு? ஓனர் தங்கராஜன் சொல்லிட்டு. அதாவது வந்து இப்போ 10 லட்ச ரூபா உங்களுக்கு தரணும். அது ஓனர்னா யாரு, என்ன நிறுவனம்? நெல்லை முத்துவிலாஸ் தங்கராஜ். அவர் வந்து மிரட்டினாருங்க. இந்த மாதிரி உனக்கு கொடுக்கறதுக்கு நான் வேற ஆளை வச்சு ஏதோ பண்ணிட்டேன்னா அந்த பணம் எனக்கு மிச்சம் தானே அப்படின்னு மிரட்டினாரு. அப்புறம் ஒய்ஃபை தகாத வார்த்தையை பேசிட்டாங்க. நெல்லை முத்துவிலாஸ் பிரான்ச் வந்து போத்தனூர் செட்டிபாளையத்தில் குடோனில் வச்சு பேசினார். இது வரைக்கும் ஒரு பணமும் கொடுக்கலீங்க. அவர் ஓனருடைய 3 பேர் தங்கராசு, நெப்போலியன், திருநாவுக்கரசு, தங்கராஜ்.